ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. நீலாதுங்கஸ்தநகரி தடிசுப்தமுத்போக்ய கிருஷ்ணம் பாராத்தயம் ஸ்வம் ஸ்ருதி சதசிரஸ் சித்மத்பயாபயந்தி சோச்சிஷ்டாயாம் ஸ்ருஜி நிகலிதம் யா பலாத்கிருத்ய புங்க்தே கோதாஸ்தஸ்தை நமிதமிதம் பூய ஏவாஸ்து பூயக. அன்னவயற் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாலை சொல்லு. அஞ்சு குடிக்கோர் சந்ததியாய் ஆழ்வார்கள் தன் செயலை விஞ்சி நிற்கும் தன்மையலாய் பிஞ்சாய் பழுத்தாலை ஆண்டாளை பக்தியுடன் நாளும் வழுத்தாய் மனமே மகிழ்ந்து. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. பாசுரம் 9 இன்னைக்கு மார்கழி கொண்டாட்டத்தில். தூமணி மாடத்துச் சுற்றும் விளக்கெரிய தூபம் கமழ துயிலனை மேல் கண்வளரும் மாமான் மகளை மணிக்கதவம் தாழ்த்திரவாய். மாமீர் அவளை எழுப்பீரோ மகள்தான் ஊமையோ அன்றிச் செவிடோ அனந்தலோ ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாலோ மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்று நாமம் பலவும் நவின்றேலோர் எம்பாவாய். இந்த பாசுரத்துல இவங்களுக்கு உறவுக்கார பெண் ஒருத்திய எழுப்புறாங்க. இல்ல கிராமத்து பாணியில உறவுமுறை கொண்டாடி அழைக்கிறாங்கன்னு சொல்லலாம். பட்டவர்த்தமான கிராமத்து வகை சொற்களை எல்லாம் இதுல ஆண்டாள் தேவி வாரி தெளித்திருக்காங்க. இந்த பெண் ரொம்ப அழகாக தூங்கிட்டு இருக்கா. அவளது படுக்கையறையோ குற்றமில்லாத ரத்தனங்களால இழைத்து செய்யப்பட்ட மாடம் போன்று ரொம்ப அழகா இருக்கு. அதை சுத்திலும் 4 திக்குகளிலும் விளக்குகள் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஏன் தெரியுமா? கண்ணன் அந்த அறைக்குள்ள உலா வந்தால் எந்த இடத்திலிருந்தும் தெரியணுமா, அதுக்காக. ரொம்ப அதிகமாகவும் ரொம்ப குறைவாகவும் இல்லாம ஒரே மாதிரியா எரியும் வண்ண விளக்குகள் அங்க திரியிடப்பட்டு அங்க அழகா பிரகாசிச்சிட்டு இருக்கு. சுற்றும் விளக்கரிய எங்கு பார்த்தாலும் ஒரே மாதிரியான வெளிச்சம். அதனால சுற்றும் விளக்கரிய என்று சொகுசான வார்த்தையை போட்டிருக்காங்க இங்கே ஆண்டாள் தேவி. படுத்தாலே தூக்கம் கவ்விக்கொள்கிற மாதிரி கொப்பமிக மெல்லிய பஞ்சனையால செய்யப்பட்ட மெத்தை மேல அந்த தோழி உறங்கிக்கிட்டு இருக்கா. ரொம்ப வசதியான தோழி போல. பூச்சிகளாலும் பறந்து திரியும் வண்டிரங்களாலும் தூக்கம் கெடாவண்ணம் இருக்க தூபம் போட்டு நறுமணம் கமழ்ந்து அங்க பரவிக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி வசதிகளோடு இருக்கும்போது தூக்கம் வராம என்ன செய்யும்? தூங்க தூங்க தூக்கம் வளர்ந்து கொண்டே போகும். தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் கமழ துயிலனை மேல் கண்வளரும் மாமான் மகளே அப்படின்னு சொல்லி அந்த உறவுமுறை சொல்லி அழைக்கிறாங்க. இப்போ இது உரிமையோட அழைக்கிறாங்க. மாமன் மகளை கூப்பிட்டு மணிக்கதவம் தாழ்த்திரவாய் அப்படின்னு சொல்றாங்க. படுக்கையறையே இப்படி மாடமாக இருக்கிறதுனால வீட்டோட முன்புற கதவுகள் சாமானியவாகவா இருக்கும்? அதுவும் மணிகள் பதிக்கப்பட்ட மணி கதவுமா தானே இருக்கும். இதுல பதிக்கப்பட்ட விலையுறந்த மணிகள்ல இருந்து வரும் ஒளியால கதவோட தாள் எங்கிருக்கிறதுன்றே தெரியலையாம். அதனால எங்களால திறக்க முடியல, திறக்கவும் எங்களுக்கு தெரியல, நீயா கொஞ்சம் வேகமா வந்து திறக்கணும்னு சொல்லி ஒரு அர்த்தம் கூட நாம புரிஞ்சுக்கலாம். இன்னொரு அர்த்தமும் இருக்கு. கண்களை மூடி தூங்குறா, கண்களை மூடிய நிலையில தெரியும் இமைகள் தான் மணிக்கதவமாம். அதனால இமைகளை நீத்து கண்களை திறக்குமாறு சொல்வதற்காக மணிக்கதவம் தாழ்த்திரவாய் அப்படின்னு இந்த தோழிகள் சொல்றாங்கன்னு சொல்லி இந்த பாசுரத்தை அமைச்சிருக்காங்க ஆண்டாள் தேவி. ஆனா உள்ள தூங்கிட்டு இருக்கவளோ கண்களையும் திறக்கல, கதவையும் திறக்கல. உடனே அந்த அழகு நங்கையின் அன்னைய கூப்பிடுறாங்க. கொஞ்சம் உரத்த குரல்ல, மாமீர் அவளை எழுப்பீரோ அப்படின்னு கூப்பிடுறாங்க. இப்போ தாய் போய் எழுப்பியும் அந்த மாமன் மகள் எழவே இல்லை. செல்லம்மா மரியாதையா அழைத்த இவர்களுக்கு கொஞ்சம் கோபம் வந்துருச்சு. நாங்க இவ்வளோ கத்தியும் நீ எழலையே மாமி, நீங்க சொல்லியும் அவ எழல பாருங்க. இதோ வருகிறேன் அப்படின்னாவது சொல்லலாம்ல, இப்போ என்ன அவசரம் அப்படின்னாவது சொல்லலாம்ல, ஒண்ணுமே சொல்லாம தூங்குறாளே உங்க பொண்ணு, அவ என்ன ஊமையா அப்படின்னு கேட்குறாங்க. சில ஊமைகளுக்கு பேச வராது, ஆனா காது கேட்கும். சத்தத்தை கேட்டு வந்து சைகை காட்டுவாங்க, அது கூட செய்யல அப்படின்னா அவ செவிடோ அப்படின்னு யோசிக்கிறாங்க. இவ ஊமையும் இல்லை செவிடும் இல்லை,
இரவெல்லாம் கிருஷ்ணனோட ஆடி பாடி சோர்ந்து போய் எழக்கூட முடியாம பேசவும் முடியாம சாய்வான தன்மையில தன்னை மறந்த நிலையில இருப்பவங்கள போல அந்த ஆனந்தத்துல அவ இருக்காளோ? உன் மகள் என்ன அனந்தலோ? அனந்தலோன்னா இங்க ஒரு புறம் சாய்ந்து ஒரு கழிச்சு படுத்து அந்த அனந்த சயனத்துல இருக்கிறது தான் அனந்தலோ அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி உங்க மக மாமி உறங்கிக்கிட்டு இருக்காளா அப்படின்னு கேட்குறாங்க இந்த தோழிகள் எல்லாம். இப்படியெல்லாம் இல்லாட்டா ஏன் இன்னமும் தூங்குறா? ஒருவேளை துயில் நீக்க முடியாத அளவுக்கு யாராவது மந்திரம் எதுவும் போட்டுட்டாங்களா? தன்னோட மகளை பத்தி இப்படியெல்லாம் தோழி பெண்கள் கேலி பேசுவதை கேட்ட தாய் கொஞ்சம் துணுக்குற்ற நிலையில, நீங்க யாருக்காக இவளை எழுப்ப வந்தீங்களோ அதை பத்தி தான் அவளுக்கு சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க எதற்காக எழுப்புகிறீர்கள் என்று அவளுக்கு தெரியாமல் இருக்கலாம் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே எல்லாரும் பகவானோட சகசர நாமங்க, அதாவது 1000 நாமங்களை சொல்வது போல ஒருத்தி மாயவன்னு சொல்றா, இன்னொருத்தி மாதவன்னு சொல்றா, இன்னொருத்தி வைகுந்தன்னு சொல்றா. கொஞ்ச நேரத்துல பகவானோட நாமங்கள் 1, 10, 100 என கூறி அவன்தான் வைகுந்தன், அவனோட நாமங்கள் எல்லாத்தையும் கொட்டி குவிக்கிறாங்க. இந்த 1000 பெயர்களுக்கும் உரியவனான அந்த ஆதி நாராயணனிடம் பறை வேண்டி நோன்பு நோற்க போறோம் அப்படிங்கிற காரணத்தையும் சொல்றாங்க. இப்போ நீ எங்களோட சேர்ந்து நோன்பு நோற்க வரணும் அப்படின்னு சொல்லி அதுக்காக தான் உன்னை எழுப்ப வந்தோம் அப்படிங்கிற காரணத்தையும் சொல்றாங்க. அவன் நாமம் முழுவதையும் நாங்க சொல்லிட்டோம், இன்னும் நீ எழுந்து வராம இருக்கியே அப்படின்னு சொல்லி அந்த தோழிய எழுப்பிக்கிட்டே இருக்காங்க. மாமீர், அவளை எழுப்பீரோ? உம் மகள்தான் ஊமையோ அன்றி செவிடோ அனந்தலோ? ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாலோ? மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவின்றேலோர் எம்பாவாய். இப்போ இந்த பாசுரத்துல நாம தெளிவா விளக்கத்தை பார்த்துட்டோம். இந்த பாசுரத்துல உட்பொருள், அதாவது ரொம்ப ஆழமான கருத்து ஒன்று சொல்லப்பட்டிருக்கு. அது என்னன்னு பார்க்கலாம். சில பாகவதர்கள், அதாவது பக்தர்கள் செல்வ நிலையிலும் இருப்பாங்க, அதாவது கொஞ்சம் பணக்காரர்களாகவும் இருப்பாங்க, அதே நேரத்தை ஞானத்திலும் மேன்மை பெற்று இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களோட திருமேனி எப்படி இருக்கும்னா பிரகாசமா இருக்கும். அது எப்படி இருக்கும்? தூபம் கமழ்வது போல் அவர்கள்ட்ட இருந்து எப்பவுமே ஒரு அனுட்டானம், ஒரு நல்ல விதமான ஒரு எனர்ஜி, சக்தி வெளியே வந்துகிட்டே இருக்கும். தாயொத்த மனோபாவத்தை பெற்ற பெரியவர்களை கொண்டு மற்றவர்களை விரைந்து வரச் செய்து ஞானத்தின் வழி நிற்க அரைக்கூவல் விடுவதென்பது இதோட பொருள். அதாவது நாம யாராவது ஒருத்தர் ஞானத்தோடையும் நல்ல செல்வ செழிப்போடு இருந்தா அவங்கள வச்சு மற்றவங்களையும் அந்த ஞானத்தோட வழிக்கு கொண்டு வரணும் அப்படின்னு முயற்சி பண்றது தான் இந்த பாசுரத்தோட உட்பொருள் அப்படின்னு சொல்றாங்க ஆண்டாள் தேவி. இங்க அயர்ந்து தூங்கும் அப்படிங்கிற நிலைமைய கண் வளர்தன்னு ரொம்ப அருமையான சொல்லால கையாண்டிருக்காங்க. இது ஒரு நல்ல இலக்கிய கற்பனை. இந்த பொருளுக்கு சரியா ஒரு விளக்கம் சொல்லணும்னா, வைணவத்துல ஒரு சிறந்த ஆச்சாரியரான கூரத்தாழ்வான் ஒருத்தர் இருந்தார். அவரு செல்வந்தரும் கூட, பெரிய ஞானியும் கூட. ஸ்ரீமத் ராமானுஜருக்கு அருமையான சிஷ்யரா இருந்து கடைசி வரையும் அவருக்கு கைங்கரியம் பண்ணி வைணவம் தழைக்கிறதுக்கு அவரும் ஒரு காரணமா இருந்தார். அவர் பொருட்டு நிறைய வைணவ பெரியவர்கள் அவரோட வழியில போனாங்க. இந்த பாசுரத்துக்கு அவரோட வாழ்க்கை முறையே ஒரு சரியான சான்றாக இருக்கும். அப்படி அந்த மாதிரி ஒரு செல்வ செழிப்புல இருந்தும் அவரு தான் இந்த வைணவ சமூகத்துக்கு ஒரு பெரிய தொண்டாற்றணும் சொல்லிட்டு தன்னோட ஞானத்தினால நிறைய தொண்டாற்றி இங்க ராமானுஜருக்கு பக்கத்துணையா இருந்து அவரு நிறைய கைங்கரியம் பண்ணியிருக்காரு. அவரு இந்த பாசுரத்துக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாகவும் இருப்பாரு. இதே போல இந்த பாசுரத்துக்கு ராமானுஜரை வச்சு என்ன கருத்தை கொண்டு வராங்க அப்படின்னா, திருமந்திரம் எல்லாரும் அறிய மணிக்கதவம் திறந்த ராமானுஜர் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது மணிக்கதவம் தாழ்த்திரவாயின்னு ஒரு வார்த்தை வருது இல்லையா, அந்த சொற்றொடருக்கு ராமானுஜரை எப்படி இங்க கரெக்டா இங்க பொருள்பட இங்க உணர்த்துறாங்க அப்படின்னா, திருமந்திரம் அப்படிங்கிற ஒரு மந்திரத்தை எல்லோரும் உணர அறிய சொல்லி கொடுத்தவர் ஸ்ரீமத் ராமானுஜர். ஓரான் வழியாக, அதாவது ஆச்சாரியன் சிஷ்யன் வழியாக வந்த இந்த திருமந்திர உபதேசத்தை ஸ்ரீமத் ராமானுஜர் தான் எல்லோரும் அறிய சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லி முதல்ல சொன்னவர். அதனால இங்க ஆண்டாள் தேவி ஸ்ரீமத் ராமானுஜரை மனசுல வச்சுதான் முன்னாடியே மணிக்கதவம் தாழ்த்திரவாய் அப்படிங்கிற அந்த சொற்றொடருக்கு திருமந்திரம் என்னும் அந்த மந்திரத்தை எல்லோரும்
அறிய வெளியே சொல்லிய அந்த பெருமை ஸ்ரீமத் ராமானுஜருக்கே சேரும் அப்படிங்கிறத இங்கே ராமானுஜரை பொருட்டு இந்த விளக்கத்தை அவங்க சொல்கிறாங்க. ஏன்னா ஸ்ரீமத் ராமானுஜர் எல்லாரும் இந்த உலக வாழ்க்கையில் கஷ்டப்படுறாங்க, எல்லாரும் இந்த உலக வாழ்க்கையிலேருந்து கரையேறதுக்கு துடிக்கிறாங்க. அதனால இந்த மந்திரத்தோட பொருளையும் இதோட பலனையும் இதோட உச்சரிக்கும் முறையையும் வழி வழியாக ஒருத்தருக்கு மட்டுமே சொல்லிட்டு வர்றது, ஒரு சாரார் மட்டுமே கற்றுக்கிறது உண்மையிலே பலன் அளிக்காது அப்படின்னு சொல்லி ஆசை உடையவருக்கெல்லாம் இதை உபதேசியுங்கள்னு சொல்லி கூற தாழ்வாருக்கும் முதலியாண்டானுக்கும் சொல்லி அதன் மூலமாக அன்றையிலிருந்து ஸ்ரீமத் ராமானுஜர் மூலமாக இந்த உலக மக்கள் அனைவருக்கும் இந்த திருமந்திரம் என்பது உபதேசிக்கப்பட்டு வருது. இதனால இந்த உலகத்தவள் உள்ளவர் எல்லாருக்கும் உஜ்ஜீவிக்கும்படி அவங்களோட வாழ்க்கையோட முறையை நல்வழிப்படுத்தினவர் ஸ்ரீமத் ராமானுஜர். அவருக்காக ஆண்டாள் இந்த நிகழ்வு நடக்கும்னு சொல்லி முன்கூட்டியே இந்த பாசுரத்தில் மணிக்கதவம் தாழ்த்திரவாய் அப்படிங்கிற சொற்றொடரை உபயோகப்படுத்தியிருக்காங்கன்னு சொல்லப்படுது. இதோட இந்த பாசுரத்தோட விளக்கம் முடியுது. நாளைய பாசுரத்தை நாளைக்கு பதிவில் பார்க்கலாம். ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம். அழகெல்லாம் ஆண்டாளின் அழகாகுமா, அவள் அசைந்து வரும் நடைக்கு இணையாகுமா, அழகெல்லாம் ஆண்டாளின் அழகாகுமா. கோதை பிறந்த ஊர் கோவிந்தன் வாழும் ஊர், ஜோதி மணிமாடம் தோன்றும் ஊர், நீதியால் நல்ல பக்தர் வாழும் ஊர், நான்மறைகள் ஓதும் ஊர், ஸ்ரீவில்லிபுத்தூர் வேதக்கோனூர். பாதங்கள் தீர்க்கும் பரமனடி காட்டும், வேதம் அனைத்துக்கும் வித்தாகும், கோதை தமிழ் ஐயைந்தும் ஐந்தும் அறியாத மானிடரை வையம் சுமப்பதும் வம்பு. திருவாடி பூரத்து செகத்துதித்தாள் வாழியே, திருப்பாவை 30 செப்பினால் வாழியே, பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே, பெரும்புதூர் மாமுனிக்கு பின்னானால் வாழியே, 143 உரைத்தாள் வாழியே, உயர் அரங்கற்கே கண்ணி யுகந்தளித்தாள் வாழியே, மறுவாரும் திருமல்லி வளநாடு வாழியே, வன்புதுவை நகர்கோதை மலர்ப்பதங்கள் வாழியே. ஓம் ஸ்ரீ சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.